ஐயா, நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் அந்த வதிக்கி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். பாரம்பரியாக என்னுடைய மூதாதிகள் இந்த தெய்வத்தை வழிபட்டுருக்காங்க, மாரியம்மன் கோவில். இன்றைக்கி கிறிஸ்டின்காரங்க பார்த்தோன்னாக்கா எனக்கு பொங்கல் வைக்கிறத விடமாட்டேன்றாங்க. ஐயா, நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் வரிக்கல் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் பொங்கல் வச்சு எங்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் இப்போ நாங்கள் வழிபட்டு வரோம். கிறிஸ்துவ மதத்தில் இருந்து எங்களை பொங்கல் வைக்க விடாமல் தடை பண்ணுறாங்க. ஐயா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நான் வரிகல் கிராமத்துலேருந்து மணியம்மாள் பேசுகிறேன். எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து இந்த இடத்துல பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வராங்க. இப்போ நடுவில் வந்திருக்கிறவங்க எல்லோரும் எங்கள் ஜனத்தைங்களை பார்த்தா கீதானமாக பேசுகிறாங்க, ஒரு கேள்வியாக வசியமாக திட்டுறாங்க. இந்த மக்களால் நாங்கள் எங்களால் வெளிநாடு அப்படி இப்படின்னு போய் ரொம்ப தொகை இல்லை, அவங்க இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதிரி எங்களை எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற பெரியவங்களாம் அப்பத்துலேருந்து சிரிச்சு அவங்க ஆடம்பரமாக 2 ஏக்கரா திட்டத்துக்கு வாங்கி பெரிய கோயில் கட்டிட்டாங்க. இங்கே இருக்கிற என் மக்களுங்க, என் பொது மனுஷாருங்க எல்லாரும் விளையாட இடம் கிடையாது, பொங்கல் வைக்க இடம் கிடையாது, நாங்கள் சாமி கும்பிட இடம் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்கள் கோரிக்கை எங்கள் மக்கள் எல்லோரும் விளையாடுறதுக்கும் பொங்கல் வைக்க நாங்கள் சாமி ஆர்ப்பாட்டமாக கும்பிட்றதுக்கும் நாங்கள் இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் அந்த கலெக்டர் உத்தரவுன்னு கேட்குறோம். இது முப்பாட்டம் தலைமுறையிலேருந்து நடக்குது ஐயா. இது எங்களை ஏமாற்றி அப்போ இருந்தவங்களே ஏமாற்றி இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான நாங்கள் தான் ஐயா ஆண்டுக்குன்னு வந்தோம். இப்போ இந்த இடத்த அவங்க நாங்கள் பட்டா பண்ணி வாங்கிட்டோம், உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இது பண்ணுறாங்க ஐயா. நாங்கள் பேய் ஆடுறோம், பெசேசி ஆடுறோம் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க ஐயா. அதை வச்சு இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்போ 3 தலைமுறையாக இருந்தவங்க ஏமாந்துட்டாங்க ஐயா. இப்போ எங்கள் பிள்ளைங்க வாழறதுக்கு, நாங்கள் பொங்கல் வைக்க, நாங்கள் கும்பிடுறதுக்கு, நாங்கள் இப்போ இதுக்காக நாங்கள் தலைமுறையாக இருக்கணும். அதுக்குதான் ஐயா நாங்கள் இந்த தெய்வத்தை வணங்க எங்களுக்கு இடம் இல்லை, பொங்கல் வைக்க, ஒரு டிராமா வைக்க, ஒரு கூட்டு வைக்க எங்களுக்கு இந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த முப்பாட்டம் தலைமுறையில் இது இந்துக்கள் கொடுத்த இடம் தான் ஐயா. பொங்கல் வச்சுன்னு வழிபட்டுன்னு வந்தாங்க, நாங்களும் வழிபடுறோம். எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நின்று சாமி கும்பிட கூட இடம் இல்லை. வேத மதத்துக்காரர் எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கே எங்களை பொங்கல் வைக்க வேணான்றாங்க, எது பண்ண வேணான்றாங்க, பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கிறாங்க. நாங்கள் போய் கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்ததுலேயும் இந்த மாதிரி தான் நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு ரோட்டு மேலே இருக்குது சாமி நின்று புள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு, ஒரு வயசானவங்க வச்சுக்கின்னு சாமி கும்பிட முடியல, ஒரு சாமி ஜோடிக்க முடியல, எல்லாமே ரோட்டு மேலேயே செய்கிறதா இருக்குது. ஒரு வான வேடிக்கை பண்ண முடியல, ஒரு சாமி ஊர்வலம் போயிட்டு ஒரு ஊஞ்சல் பண்ணுறதுக்கு இல்லை, சாமி ஃபஸ்ட்டு வச்சு ஜோடிக்கிறதுக்கு, தேர் ஜோடிக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்களுக்கு கோயில் இருக்கிறத 1 அடியில் 1.5 சென்டில் இருக்குது, அதில் 1 அடி தான், மீதி ஃபுல்லாக அவங்களுதுன்றாங்க. பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு இந்த இடம் வேணும். உங்கள் தொகுதி அமைச்சர்கிட்ட சொன்னீங்களா? யாருக்கிட்டையும் சொல்லலை. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்களா? கொடுத்துக்கிறோம். அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை, இன்னும் எதுவுமே எடுக்கலை. சரி சரிங்க. உங்கள் பேருங்கம்மா? என்ற பேர் முருகம்மா. நன்றி. வரிக்கல் கிராமத்துலேருந்து பேசுகிறேன், முத்துலட்சுமி பேசுகிறேன் நான். இதில் மூதாட்டம் முப்பாட்டம் தரம்லேருந்து இந்த இடம் இந்துக்களோட இடம் தான். இவங்க இறக்கப்பட்டு அந்த கிறிஸ்டியனுக்கு கொடுத்தாங்க இடம். அந்த இடத்த கொஞ்சம் கொடுத்தாங்க, 1923 கொஞ்சம் கொடுத்தாங்க கட்டிக்கன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துமே எங்களுக்கு தான் சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களை சாமி கும்பிட விடாத, எங்களை பொங்கல் வைக்க இடம் விடாத, எல்லாம் அராஜகம் பண்ணி இது பேய் கும்பிட்றீங்க, அது கும்பிட்றீங்க, இது கும்பிட்றீங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்களை இந்த இடத்துல புழங்கால அதுக்கு 1.5 சென்ட் இடம் தான் சார் இது. அவங்க இப்போ கட்டிக்கிறது பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, 2 இடத்துமும் கட்டியிருக்காங்க. இது எல்லாம் புறம்போக்கு இடம், எல்லா இடமும் புறம்போக்கு இடம் சார், எதுவுமே பட்டா கிடையாது. எவ்வளோ இடம் இருக்கு இங்கே? இதுல 30 சென்ட் இருக்கு சார் இடம், பட்டா புறம்போக்கே 30 சென்ட் இடம் இருக்கு. இது கவர்மெண்ட்டை சேர்ந்த இடம் சார். இது இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 சென்ட் இடம் வாங்கிட்டு மொத்தமும் எனிது நான் பட்டா வாங்கிட்டேன், யாரும் எதுவும் பண்ண முடியாது, உங்களால் என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போய் கேட்டதுக்கு உன்னை நான் ஆள் இல்லாத அட்ரஸ் இல்லாத ஆக்கிடுவேன்னு சொல்கிறாங்க. கொலை முயற்சி வேறு பேசுகிறாங்க. அதே மாதிரி கோயில் பெரிய கோயில் கட்டி ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் கட்டணும் தான் சொன்னாங்க. ஆனால் அதில் சர்ச்சு நடத்துகிறாங்க. அதை விட்டுட்டு இதை விட்டு பின்னாடி போய் அந்த 30 சென்ட் இடத்த அவங்களே மடக்கி கோயிலில் பெரிய கோயில் கட்டி ஸ்கூலும் கட்டிட்டு இப்போ எங்களை இந்த இடத்த நான் கல்யாண மண்டபம் கட்ட போகிறேன்,
உங்களை யார் இங்கே வந்து பொங்கல் வைக்க சொன்னாங்க, ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மன நஷ்டமாக எல்லாரையும் பேசுகிறாங்க. நாங்கள் எல்லோரும் மன உளைச்சல் இருக்கோம். பொங்கல் வைக்க எங்களுக்கு இடம் இல்லை, சாமி கும்பிட இடம் இல்லை. இப்போ ஹைவே கார் வந்தாங்கன்னா அந்த கோயில் எடுத்தால் கூட எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க ஐயா. அதனால எல்லாருக்கிட்டையும் நான் பரிந்துரை கேட்டுக்கிறேன். நான் எங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு முடிவு பண்ணி இந்த புறம்போக்கு இடத்த கூட எங்களுக்கு விட மாட்டேன்றாங்க சாமி கும்பிட. எங்களுக்கு பொங்கல் வைக்கவோ சாமி கும்பிடவோ எங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக நீங்கள் தான் ஐயா சொல்லணும். உங்கள்கிட்ட கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தோம், தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தோம். எல்லா இடத்தையும் யாருமே எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அது புறம்போக்கு இடம், நாளைக்கு வரேன் இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு எங்களை 10 நாளாக அலக்கழிச்சிட்டாங்க ஐயா. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி கிருத்திகை பொங்கல் வைக்கிறோம். போலீஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்களை கேட்குறாங்க. நாங்கள் வந்து பொங்கல் வைக்க சாமி கும்பிட்டு தான் சார் வந்தோம். நாங்கள் யாரையும் நாங்கள் வந்து சண்டை போடுவோம், எல்லாரையும் நாங்கள் கொலை பண்ண நாங்கள் பண்ணலை. சாமி கும்பிட பொங்கல் வைக்கணும். தேர் வந்து நிற்கிறது எங்களுக்கு இடம் இல்லை. ரோட்டில் வந்து கூத்து வச்சாலோ ட்ராமா வச்சாலோ ப்ரோக்ராம் வச்சாலோ எல்லாருமே வந்து வண்டி வந்தால் எந்திரிக்கிறாங்க, பஸ்ஸு வந்தால் எந்திரிக்கிறாங்க, ஆட்டோ வந்தால் எந்திரிக்கிறாங்க. உட்காந்து கூத்து பார்க்க கூட நேரம் அந்த ஜனங்களுக்கு வந்து இடம் இல்லை ஐயா. எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த அராஜகமும் நாங்கள் பண்ணலை. கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த புறம்போக்கு இடத்த எங்களுக்கு வந்து கோயிலுக்காக நீங்கள் எங்களுக்கு செய்யணும்னு நான் நன்றியுடன் கேட்டுக்கிறேன் சாமி. இங்கே எத்தனை வீடு மொத்தம்? நாங்கள் இருக்கிறது வந்து 250 வீட்டுக்கு மேலே இருக்கிறோம் சாமி. அதில் கிறிஸ்டின் எத்தனை பேர் இருக்காங்க? அதில் வந்து ரோமான் ஒருத்தவங்க இருக்காங்க. கிறிஸ்டின் வீடு எத்தனை இருக்கு? ஒரு 10 வீடு 15 வீடு தான் இருக்குது. இந்துக்கள் வீடு? இந்துக்கள் வீடு வந்து 200-250 வீடு இருக்குங்க. சரி. அந்த 10 வீடு தான் எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் இல்லைங்க, இது வந்து காலகாலமாக நடக்குது இந்த பிரச்சனை. இதோட இந்த முடிவு என்னுடைய பிள்ளைங்களை வந்து நல்லா நிம்மதியாக சாமி கும்பிடணும். இதில் அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த போராட்டம் நடத்துங்கிறோம். எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவாக நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக எங்களுக்கு அந்த இடத்த எங்களுக்கு ஒரு சாமி கும்பிட பொங்கல் வைக்க எங்களுக்கு இடம் தரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். நான் நன்றி.